இரு அண்ணே நம்ம குடிச்சிருக்கோம் அண்ணே நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ரோஸ் மில்க்ல போட்டு குடுப்பாங்கண்ணே. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிஎஸ் ஸ்மித்தியன் அண்ட் ஆர்சிபி ஃபேன் கேர்ள் விஜய் ஆன் போர்ட். வாடாடே வந்து பேசலாம்டா. என்ன செகல் போஸ்டா இது? டேபிள் டாப்பரு, ப்ரெடிக்ஷன் டாப்பரு. வாடா பேசலாம்டா. சிங்காரம், நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா எதுவுமே சொல்ல. இங்க ஒரு திடீர் சிஎஸ்கே கண்ணி சிங்காரம் இருக்காரு. சிங்காரம் தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் Romario Shepherd, thanks for existing Yes Dayal, thanks for existing Krunal Pandya, thanks for existing Virat Kohli, thanks for existing Jacob Vettel. ஒரு மீம்க்கு எவ்வளவு சொல்றான் பாருங்க. அதான் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல எனக்கு ஆனா என்ன ஒரு ஹாப்பினஸ்னா, இன்னும் டோர்னமெண்ட் முடியல. சோ லைஃப் வந்து hope is a dangerous weapon னு சொல்லுவாங்க. சோ அதனால I am living in the present bro, I am living in the present bro. நீங்க மெயின்ல செட் பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சுக்குவான். டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் இன்னும் முடியலன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இப்போ பேசுறேன் அப்ப ஆரம்பிப்பான். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இப்போ வந்து ரஹ்மான் ப்ரோ பேசுறது வந்து 100% கரெக்ட் தான். நம்ம கேட்டுதான் ஆகணும். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம டைம் வரப்போ நம்ம கட்டுவோம், அவ்வளவுதான். சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலான நடந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் நடந்தது, அதை பத்தி பேசிடலாம். அந்த சிஎஸ்கேக்கு ஒரு நியூ ஜெர்சின்னு சொல்லிட்டு வெளியே சேல் பண்றாங்களே, அதை பத்தி உங்க தாட்ஸ். நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரையும் நான் அதெல்லாம் இன்னைக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இருக்கலே மட்டமான பிஹேவியர். அது எந்த சைடு ஃபேன்ஸ் பண்ணாலும் சரி, ஆர்சிபி ஃபேன் பண்ணாங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம சிஎஸ்கே அவுட் தலை ஃபார் ரீசன், சிஎஸ்கே அவுட் ஆஃப் சீசன் எல்லாம் போட்டு பிளேயர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தானுங்க. சத்தியமா அதெல்லாம் ஒரு எச்சத்தனமான வேலை தான். அது இவ்வளவு ஹார்ஷா இருக்கான்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் ஸ்டில் ரெண்டு சைடு ஃபேன்ஸ் பண்ணாலுமே அது எச்சதா ஒரு நல்ல ஈஸி பேண்டராகவே போகலாம். அது நல்லா வந்துட்டு ஓகே, நார்மலான ஒரு பேண்டரா செலிப்ரேட் பண்ற வரையும் ஓகே தான். அது எங்க லிமிட்டை கிராஸ் பண்ணுதோ அங்கதான் இன்னைக்கு தெரியல. ஸ்டேடியமுக்கு வெளியில என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. அது நாளைக்கு தான் நியூஸா வரும். அந்த மாதிரி வேலை பண்றவங்க எல்லாம் நானும் சரி, இந்த தமிழ் கிரிக்கெட் ட்ரோல்ஸ்ல யாருமே அதெல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது. அது வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ப்ரோ, என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, நான் வந்து நிறைய ஃபுட்பால் பார்ப்பேன் ப்ரோ. சின்ன வயசுல இருந்தே யூரோப்பியன் ஃபுட்பால்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஃபுட்பால்ல வந்து இது வந்து ஒரு வெரி நார்மல் திங். இந்த மாதிரி ஒரு பேண்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க ரொம்ப ஈஸியா பழகிடுவாங்க, ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய டாபிக்காவோ ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா தான் இந்த மாதிரி. இதை விட வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்குலாம் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப அபியூஸ் இருக்கும். பயங்கரமா ஒரு அப்படியே ஸ்டேடியமே நெருப்பெரியும். ரொம்ப வேர்பலா இருக்கும். பயங்கர அக்ரெசிவா இருக்கும். நினைச்சு பார்க்கறதோட 20 மடங்கு அக்ரெசிவா இருக்கும். பட் என்னன்னா, அது யூரோப், அங்க இருக்கிற கல்ச்சர் அப்படியே பழகி சின்ன வயசுல இருந்து இருக்கிறதுனால அது டிஃபரெண்ட். எனக்கு நீங்க சொல்றது புரியுது. நீங்க வந்து ஆஷஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட பயங்கர வயலண்டா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர்லாம் சும்மா. ஆஷஸ் பாத்தீங்கன்னா இங்க என்னென்னமோ பண்ணுவானுங்க. கிரவுண்ட்ல ரொம்ப வல்காரிட்டியா பண்ணுவானுங்க. அது வந்து அந்த கல்ச்சருக்கு அவங்க ஏத்துக்குவாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் வந்து எமோஷனலி ரொம்பவே வீக். ரொம்பவே ஒரு பிளேயர் வந்து எமோஷனலா ரொம்ப இது பண்ணாங்க. ஒரு ஸ்டார் ஃபேண்டமோட இதுல இருக்க ஒரு ஃபேன் பேஸுங்கிறதால அந்த விஷயத்தினாலதான் நம்ம வந்து ரொம்ப இதுக்கு ரியாக்ட் பண்றோம். அது நமக்குள்ளே இருக்க விஷயம். அதனால இதுக்கு ரியாக்ட் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல, அதான் ஆஷஸ் 2019 வந்து இந்த சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மித்தை கலாய்ச்சிருப்பாங்க, வார்னர் கலாய்ச்சிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஸ்மித்தை மார்க் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் அந்த பேண்டரை நான் பர்சனலி வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு இன்னும் வெறி ஏத்தும். அப்படியே என் வெயின்ஸ்ல வந்து அது போகும். ஸோ அதை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். அதை தாண்டி நம்ம எப்படி அதை ரிட்டர்ன் பண்றோம், அந்த பேண்டரை வந்து இன்னும் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இதுவா இருப்பேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் சில் வித் தான். பட் நான் இன்னைக்கு போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேஜ் ஆடியன்ஸ் தான் நான் போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது டெஃபினட்டா வந்து அக்செப்டபிள் கிடையாது. பிளஸ் நார்மலாவே வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து வெரி அன்கம்ஃபர்டபுள், பார்க்க வந்து டிசிப்ளின் மீறி மேனர்ஸ் இல்லாத மாதிரி இருந்ததுனால கண்டிப்பா அது வந்து ஐ ஹேவ் டு டேக் ஸ்டாண்ட். ஸோ அதனால நான் போட்டேன். பட் என்ன பர்சனலி நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஓப்பன் டு ஆல் திஸ். ஏன்னா நான் இதெல்லாமே ஃபுட்பால்லையும் பார்த்திருக்கேன், ஆஷ்லயும் நீங்க சொன்ன மாதிரி it used to happen. So I am chill with it. Actually இது ரொம்ப புதுசா இருக்கு. இவங்க புதுசா அந்த ட்ரெண்ட கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே இப்பதான் இதுக்கு முன்னாடி யாரும் கிரிக்கெட்ல ஐபிஎல்ல இங்க இந்தியால அப்படி பண்ண மாதிரி தெரியல. இப்ப இவங்க புதுசா இதை கிரியேட் பண்ணி இதை கொஞ்சம்
அது அவ்வளோ நல்லா இருக்காது போக போக. இப்போ இனிஷியலா இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் இவங்க நேமே வந்துரும். ஆர்சிபி, சிஎஸ்கே, அப்புறம் கடைசி வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி பண்ணாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி பண்ணாங்க, இதுவே போகும். சோ இது பெட்டர், இது வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபேன்ஸ்குள்ள ஃபைட் இருக்க வரையும் ஓகே அக்செப்டபிள். பிளேயர்ஸை டார்கெட் பண்ணும்போது இது வந்து கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த தலை ஃபார் ரீசன் சீசன் அவுட்லாம் போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாது. எத்தனை கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு நம்மளே பார்த்துருக்கோம். பிளஸ் இந்தியன் டீமுக்குமே நல்லா பண்ணியிருக்காருன்றப்ப அப்படி அபியூஸ் பண்றது நான் வந்து டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அதான் போதுமான அளவு பேசிட்டோம். நம்ம மேட்ச் பத்தி பேசிடலாம். இப்போ மேட்ச்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டாஸ் தோத்துட்டாங்க. சிஎஸ்கே பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி பேட்டிங் கொஞ்சம் பிரில்லியண்டாவே இருந்தது. ஓப்பனர்ஸ் வந்து சரியான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பிலிப் சால்ட்டோட ஆப்சன்ஸ் வந்து தெரியவே இல்லை லாஸ்ட் 2 மேட்சஸா. லாஸ்ட் மேட்சும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, பட் பெரிய இன்னிங்ஸா ஆட முடியல ஜேக்கப் பத்தினால. பட் இந்த மேட்ச் நல்லா ஆடினாரு. அதை பத்தின உன்னோட தாட்ஸ்? சோஃபார் நல்லா போய்கிட்டு இருக்கு, இனிமேலும் நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வின்ன வச்சு சொல்றேன், ரொம்ப நல்லா போகும் நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம், போக போகதான் தெரியும். பட் ஓகே, இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப டிப் தான் நான் சொல்வேன். நான் வின் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகி இருக்கு ஆக்சுவலி இந்த மிடில் ஆர்டரை பார்த்ததுல இருந்து. ஓகே, நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்க ராஜத் படித்தர் ஸ்டெப் டவுன் ஆக ஆரம்பிச்சாரோ அங்க இருந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் இப்போ ஒரு லாஸ்ட் 4 கேம்ஸாவே சுத்தமா ஒண்ணுமே விளையாடவே இல்லை. படித்தர் முன்னாடி வரணும், வந்து விளையாடணும். அப்பதான் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். மிடில் ஆர்டர் தான் இங்க வந்து பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு. சால்ட் இப்ப இன்னைக்கு பெத்தல் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. விராட் மேலதான் நிறைய ப்ரெஷர் இருக்கும், இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அந்த வீடியோக்கு பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணிடுறேன். நான் இந்த மேட்சை பொறுத்தவரையும் சிஎஸ்கே மேல நோ ஹேட்ரட், நோ நத்திங். செம்மையா விளையாண்டாங்க. ஏஞ்சி நின்று கூட நான் சல்யூட் அடிப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஆயுஷ் மாத்திரவா இருக்கட்டும், சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து நூர் அகமது, பத்திரன் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் போட்டது எல்லாமே செம்ம பிளேயிங். ஜடேஜாவுக்கும் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஓகே, சிஎஸ்கே ஃபேன் செம்மையா விளையாண்டீங்க. நீங்க அந்த இதுல அவர் சொல்ற மாதிரிதான் சார்பட்டா பரம்பரையில கடைசியா நீ தோக்கல வேம்புலி அப்படின்னு பாருல, அது மாதிரிதான் இந்த மேட்சை பொறுத்தவரையும் அவங்க தோக்கல. இத்தனை மேட்சா விளையாண்டதுல இன்னைக்குதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். நானே கடைசியில பயந்துட்டு தான் இருந்தேன், எங்க ஆர்சிபி கையை விட்டு மேட்ச் போயிருமோன்னு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என் வன்மம் எல்லாமே ஸ்மித்தியன் மேலதான். அதை கக்கதான் அந்த போஸ் எல்லாமே. அதை வந்து நான் இப்பவே கன்வே பண்ணிடுறேன். என்னடா ஒரு கேம் ஜெயிச்சுட்டு சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு என்னடா 6வது கப்பா 7வது கப்பான்னு கேட்காதீங்க. அதுக்குதான் இந்த சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜேக்கப் பெத்தல் ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸ். அதுவும் வந்து அந்த வயசுல வந்து அதான் மத்த சூரியவன்சிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் வயசை பத்தி பேசக்கூடாதுதான். பட் ஸ்டில் இவர் வந்து இப்பதான் ஒரு க்ரோயிங் ஸ்டார். இங்கிலாந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரை இங்கிலாந்துல வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அதர் லீக்ஸ்ல நல்லாவே விளையாடுவாரு. அதை வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாரு. போன மேட்ச் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் ஸ்டில் அதை வந்து பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ண முடியலனாலும் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸா அதை கன்வெர்ட் பண்ணி ஆடி கொடுத்தாரு. வெல் டிசர்வ்டு ஹாஃப் செஞ்சுரி. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பவர் பிளே முடியறப்போ 6 overs 70 கிட்ட இருந்தாங்க கரெக்டா. அந்த ஸ்டேஜ்ல வந்து டெஃபினட்டா வந்து ஓகே இன்னைக்கு பயங்கர ரன் ஃபெஸ்ட் தான் போல, 200 ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரஜத் படிக்கர் ஆடினாக்கும் சரி, தேவ்தூத் படிக்கல் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் அந்த மொமெண்டம் விட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி தெரிஞ்சு, ரொம்பவே சோ நல்லா ஸ்லோ ஆன மாதிரி தெரிஞ்சு. சோ அங்கதான் வந்து சென்னை பவுலர்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பேக் பண்ணாங்க. கேம் வந்து நல்ல கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அது நம்ம சென்னை பவுலிங் பத்தி பேசுறப்ப பேசுவோம். அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாவே பேட்டிங்ல வந்து விராட் கோலி தான் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு பிளிஸ்டரிங் நாக் இன்னைக்கு ஆடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி. அதே மாதிரி தான் அந்த அதர் ஹேண்ட் நான் டோட்டலா வந்து எவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸ் வந்து நான் வந்து இன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் மேல எனக்கு இருந்துச்சு. ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரியும், பட் ஆனா அதை வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல்ல வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ், அப்படியே ஒரு இன்டிமிடேட்டிங், டோட்டல் கிரவுண்டுமே வந்து வாஸ் ஆன் ஃபயர், லிட் அப் டோட்டலி. ஆர்சிபின்னு வந்து அந்த கிரௌட் வாஸ் டோட்டலி இன்வால்வ் அவர் பேட்டிங் அப்போ. பிகாஸ் கலீல் அஹ்மத் டோட்டலா ப்ரோ கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்றாரு. அந்த ஓவர் 33 ரன்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அதுவும் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இடிக்கிறாரு போட்டு. உண்மையாவே வந்து காலதாங்கிற மாதிரி போட்டு இடி டமால் டுமில் இடி. அதுக்கப்புறமும் கடைசியில நல்லா போட்டுட்டு இருந்த பத்திராவையும் டேக் ஓவர் பண்ணி அடிச்சதெல்லாம் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ரொமாரியோ ஷெப்பர்ட். கம்ப்ளீட்டா கேம் சேஞ்ச் பண்ணிட்டாரு ப்ரோ கடைசியில. நோ வேர்ட்ஸ் டு சே, ஹேட்ஸ் ஆஃப். இங்கதான் நான் அந்த விராட் கோலி இன்னிங்ஸ் பத்தி நான் ஆக்சுவலா சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய டைம் நிறைய ஃபேன்ஸே கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி. நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை கொஸ்டினே பண்ண முடியாது. சேஸ் பண்ணும்போது அந்த டோட்டல் ஏற்ற மாதிரி தான் விளையாட முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தா நீங்க கொஸ்டின் பண்ணா. இன்னைக்குலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆனாரு. இப்போ நம்ம சில டைம்லாம் பாத்துக்கோம் 50 பால் 60 ரன்ஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஆடி ஸ்கோர் பண்ணாருன்னா நம்ம அவரை கொஸ்டின் பண்ணலாம். பட் இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் பார்த்த வரையுமே அக்ரெசிவா போவாரு, ஒன்னு ஏர்லியரா அவுட் ஆயிட்டு போயிடுவாரு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ விராட் கோலி பொறுத்தவரையும் நான் எப்பயுமே கொஸ்டின் மார்க் வச்சதே கிடையாது ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்தவரையும். ஜேக்கப் பத்திலும் இது வந்து அவரோட யூஸ்வல் பொசிஷன் இல்லை. என்னை பொறுத்தவரையும் இங்கிலாந்துக்குலாம் வந்து மிடில் ஆர்டர்ல தான் ஆடுவார். இப்போ டாப் ஆர்டர்ல ஆடி பெர்ஃபார்மும் பண்றாருன்றப்ப ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரகுமான் டிவிலியர்ஸ் நம்ம ப்ரிவியூ வீடியோலயே சொல்லியிருப்போம் ஆக்சுவலா, என்னன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மிஸ் ஆகுது, அதுக்காக தான் படிக்கல் விளாடணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆக்சுவலா. இப்ப மேல டாப் ஆர்டர்லயே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைச்சது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஆர்சிபி. இப்போ வந்து நம்ம அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு முரட்டுக்கால, முன்னாடி சீருது மச்சக்கால பெத்தலு, பின்னாடி காயிலுது மயிலக்கால விராட் கோலி, அடக்கி ஆளுது முரட்டுக்கால தான் நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டு. இன்னைக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஆடினாரு. செம்ம அடினா அடி, முரட்டடி அடி கிடையாது, அது இடினே சொல்லலாம். எங்க போட்டாலும் அடிச்சாரு, எப்படி போட்டாலும் அடிச்சாரு. பத்திரானாவெல்லாம் அந்த 3 ஓவர் பத்திரானா சூப்பரா போட்டாரு. அப்படி போட்ட பத்திரானாவே வந்து கடைசி ஓவர்ல வந்து வெளுத்து வாங்கிட்டாரு. இது இல்லாட்டி இந்த மேட்ச்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 17வது ஓவர்லயே முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இன்னிங்ஸ் தான் டிஃபரன்ஷியேட்டே கிரியேட் பண்ணுச்சு. ஸோ வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் என்னை பொறுத்தவரையும் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு தான் கொடுக்கணும். ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங்கு. 14 பால்ஸ்ல 53, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 378. இதுவரையுமே ஐஎஸ் நினைக்கிறேன். 378 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆர்சிபிக்கு ஒரு ரசல் கிடைச்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டிபெண்டபிளா இருக்காரு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் டூ இயர்லி டு சே ரசல்னு சொல்லி நீ கம்பேர் பண்றல, அது வந்து டூ இயர்லி. ஒரு மேட்ச் தான் இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இதுக்கு முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் நம்ம இப்போ சின்னசாமி எல்லாம் நல்லா பண்ணிட்டாரு. அதான் கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். இப்போ டிம் டேவிட்க்கும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கொஸ்டின் மார்க் தான் வச்சிருந்தோம். பட் இப்போ கன்சிஸ்டன்டா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறான்றப்ப அதான் ஒரு 4-5 மேட்ச் பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ள நீ வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ற 100% agree. டூ இயர்லி டு கம்பேர் வித் லெஜண்ட் லைக் ரசல். எனக்கு புரியுது, ஒரு மீஷோல வாங்கின ரசலா நாங்க வச்சுக்கிறோமே, அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேக்குறேன். அதான் சொல்றேன் எல்லாம் நல்லா தான் விளையாடுறாரு, பட் ரொம்ப அளவு செலிப்ரேட் பண்ணாதே, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் தான் சொல்ல வரேன். ஏன்னா நல்லா விளையாடு, கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. பட் அதான் சொல்றேன் ரசல் தான். ஆனா பட்டிதரும் அவங்க சொன்ன மாதிரி இப்ப லாஸ்ட் 4 மேட்சஸா ஒழுங்கா விளையாடுறதுல அதுதான் ஒரு பெரிய இதுவா வீக் லிங்கா தெரியுது இப்ப ரீசென்ட் மேட்சஸ்ல. ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃபயர் பண்ண மாட்டாங்க. படிக்கல் நல்லாவே ஆடிறாரு, ஒரு 6 மேட்சஸ்ல விளையாண்டுறாரு. போன மேட்ச் விளையாடலாம், அந்த மேட்ச் விளையாடுறா, அந்த மாதிரி விளையாண்டுறாரு. பட் பட்டிதர் கொஞ்சம் டிப் தெரியுது அவரோட ஃபார்ம்ல. பினிஷிங் அதான் நான் சொல்றேன், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே டிம் டேவிடும் நல்லா விளையாண்டுருக்காரு. இப்ப அவரு ஒரு கம்பெனியன் மாதிரி ஷெப்பர்டும் கிடைச்சிட்டாரு. சோ ஆர்சிபி பேட்டிங் சீல்டு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 235 அந்த டார்கெட் போயிடுவாங்க, இன்னும் நமக்கு இருக்க பேட்டிங் லைன் அப்க்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டி அந்த மிடில் ஆர்டர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரன் ரேட்டே டிராப் ஆயிடுச்சு. 11ல இருந்து 8.8 வரைக்கும் வந்தாச்சு. எக்ஸாக்டா ரஜத் படிதர் அவுட் ஆகும்போது 8.8ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோவே 15 ஓவர் ஆல்மோஸ்ட் ஓவர். ஆனா நான் இப்ப வந்து எல்லாருமே எய்ம் பண்ணது வந்து டிம் டேவிட் வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, மேஜிக் பண்ணுவாரு, இந்த மாதிரி அடிச்சு கொடுப்பாருன்னு. ஆனா அவுட் ஆஃப் த சிலபஸா ஷெப்பர்ட் வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வந்து அடிப்பாருன்னு. நான் டிம் டேவிட் தான் டார்கெட் பண்றேன். ஓகே, இவரு எப்படியாவது இன்னைக்கு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா கூட போதும், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 170லயே ஆக்சுவலி ஆல் அவுட் ஆயிருவாங்க அந்த ரேஞ்சுக்கு தான் நான் மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, பட்டிதரோட ஃபார்ம் ரியலாவே கொஸ்டினபிளா இருக்கு. நான் வந்து இடையிலேயே ஒரு மீம் போட்டேன், பட்டிதர் ஃபார்ம்ல இல்லைன்னு. அது நான் வந்து ஜிங்ஸ் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து கமெண்ட் பண்ணாங்க, என்ன ப்ரோ ஜிங்ஸ் பண்றியா, ஒரு மேட்ச் தானே ஆடி இருக்காரு, என்ன ப்ரோ பேசுற அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் அது ட்ரூவா தான் போட்டேன். ரீசெண்டா அவரோட ஃபார்ம் வந்து பயங்கர டிப்ல இருக்கு. பட் கரெக்டான டைம்ல பீக் ஆனார்னா நல்லது. பிளே ஆஃப்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் தான் இருக்கலாம். அந்த ஒரு மேட்ச் கிளிக் ஆயிட்டாருன்னா பிளே ஆஃப் போறதுக்கு இன்னுமே கான்பிடென்டா இருப்பாங்க ஆர்சிபி. ப்ரோ நீங்க ஏதாவது சொல்லி விடுங்க, நீங்க ஓகே மாட்டிக்கிட்டோம் தான், பரவாயில்ல ஏதாவது பேசலாம், சொல்லுங்க. நம்ம சிஎஸ்கே பவுலிங்க்கு வந்துருவோம். சிஎஸ்கே பவுலிங்ல வந்துட்டு கலீல் அகமது இன்னைக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் நூர் அகமது என்னதான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி சூப்பரா போட்டார் நூர் அகமது, கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஜடேஜாவுமே இன்னைக்கு நல்லா போட்டாரு, நல்லா அவருக்குலாம் கிரிப் ஆகி பால் நல்லா டேர்ன் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பத்திரானா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போட்டாரு, சூப்பராகவே போட்டாரு. குரூஷியலான விக்கெட்ஸ் தான் எடுத்து கொடுத்தாரு, கடைசியில தான் அவர் அடிச்சிட்டாங்க. சாம் கரன் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 3 balls 34, ஒரு விக்கெட். என்னதான் விராட் கோலி விக்கெட் எடுத்திருந்தாலுமே அவர் வந்து இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் தான். பிக் ஆஃப் த பவுலர் என்ன பொறுத்தவரையும் நூர் அகமது டு த எக்ஸ்டெண்ட், நூர் அகமது அண்ட் ஜடேஜா போத் தேர் ஸ்பின்னர்ஸ் டு த எக்ஸ்டெண்ட் பத்திரானாவும் அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு. கண்டிப்பா சென்னை வந்து அந்த 6 overs பவர் பிளேல முடிச்சதுக்கு அப்புறம்
கம்ப்ளீட்டா கேம் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு உண்மையாவே வந்து நீங்க கேம் அனலைஸ் பண்ணீங்கன்னா சாம் கரனை வந்து கூட மன்னிச்சிடலாம். கலீல் அஹ்மத் த்ரூ அவுட்டாவே வந்து சீசனுக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒரு மெயின் பவுலரா வந்து ஸ்டெப் அப் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஒரு மேட்ச்க்காக அவர் மேல ஹார்ஷா இருக்கிறது வந்து டெஃபினெட்லி ராங் தான். பட் ஸ்டில் இன்னைக்கு மேட்சை பத்தி மட்டும் பேசணும், டீப்பா அனலைஸ் பண்றோம் அப்படின்னா கலீல் அஹ்மத் அந்த ஸ்பெல் மட்டும் தான் ப்ரோ இன்னைக்கு வந்து பவுலிங்ல வந்து ஒரு மேஜர் வீக்னஸா இருந்துச்சு. சாம் கரன் வந்து டு தி எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஓகே. பட் மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே வந்து கேமை இழுத்து பிடிச்சாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஏன்னா 6 overs 70 பவர் பிளேல ஸ்டார்ட்ங்கிறப்போ அதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுக்கு பவுலிங் போட்டு கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கறதா மேட்ரு. ஜடேஜாவா இருக்கட்டும், 150 இருக்கட்டும், எவ்வளவு பெஸ்டா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பண்ணாங்க. பத்திரனா என்னதான் கடைசி ஓவர்ல அந்த ரன்ஸ் போயிருந்தாலும் எஸ் ஓகே 20th ஓவர்லாம் ரன்ஸ் போறது ஃபைன் தான். பட் என்னதான் ரன்ஸ் போயிருந்தாலும் அந்த 3 overs வந்து கேமை கம்ப்ளீட்டா வந்து டோட்டலா சென்னை பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்து அவங்க சென்னை பவுலர்ஸ் எல்லாத்துக்கும். எஸ் கலீல் ஒன் ஆஃப் டே, பட் கலீலோட ஸ்பெல் தான் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா குரூஷியலா இருந்துச்சு. அங்க வந்து அந்த கடைசி 2 overs 53 ரன்ங்கிறப்போ அந்த 53 ரன் போகாம அட்லீஸ்ட் ஒரு 35 ரன்ஸ் மேக்ஸிமம் அந்த 18 ரன் 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அங்கதான் வந்து கேம் போயிடுச்சு. சோ இன்னைக்கு வந்து கலீலோட அந்த ஸ்பெல் தான் வந்து ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருந்துச்சு. ப்ரோ என் ஒப்பீனியன் அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுது. நான் வந்து இவ்வளவு நாளா இந்த டோர்னமெண்ட் இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா பேட்டிங் தான் வீக்கா இருக்கு, சிஎஸ்கே பவுலிங்லாம் ஓரளவு மேனேஜபிளா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கம்ப்ளீட்லி எனக்கு இப்பதான் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனே வருது. பவுலிங்குமே ஒரு கேஸா தான் இருக்கு. ஓவராலா இந்த வருஷம் சிஎஸ்கே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ நல்லா எடுத்து பார்த்தோம்னா ப்ரோ கலீல் அஹ்மத் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பவர் பிளே நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவர் வந்து ஒரு டெத் ஓவர் பவுலரே கிடையாது. இன்னைக்கு வேற வழி இல்லாம தான் யூஸ் பண்ணாங்க. பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தா அந்த டோர்னமெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வழி இல்லாமலாம் யூஸ் பண்ணலாம். அன்சுல் கம்போஜ் இருந்தாரு பவுலிங் போட. அன்சுல் கம்போஜ் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. சென்னை பவுலிங் வீக்னா சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரோ. எப்படி சொல்றேன் ப்ரோ, இப்ப எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஃபுல்லாவே பேட்ஸ்மேன்ஸ் தான் வீக்கா இருக்காங்க, பவுலர்ஸ் ஓரளவு மேனேஜ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு பெரிய லெட்டோன பவுலிங் தான் ப்ரோ. ஏன் நான் வீக்னு சொல்றேன்னா பத்திரானா இருக்காரு, ப்ரீவியஸ் சீசன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இந்த சீசன் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அதில் இன்னைக்கு அவர் நல்லா பண்ணாருன்றதுக்காக பிரைஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த டோர்னமெண்ட்லயே ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் ப்ரோ. அதுதான் மெயின். இப்போ எம்ஐ எடுத்துக்கோங்க, ஆர்சிபி எடுத்துக்கோங்க, எல்லாமே பவுலர்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனாலதான் உங்க டீம் கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. நீங்க ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதெல்லாம் சரியா வராது ப்ரோ. அதுதான் பத்திரானா ஆக்சுவலா பண்ணிருக்காரு. இல்ல எனக்கு இதுல நான் ஒப்பீனியன்ல கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகுறேன். ஏன்னா சிஎஸ்கேவோட மேஜர் ஸ்ட்ரென்த் என்ன பொறுத்தவரையும் அவங்க பவுலிங் தான்ப்பா. அதை வச்சுதான் இத்தனை மேட்ச் அவங்க தேத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிச்சே அப்படிதான் இருந்துச்சு. ஏன் ஆர்சிபி பவுலர்ஸ் மட்டும் அடி வாங்கலையா? என்ன அடி வாங்கினாங்க இன்னைக்கு, போட்டு உரின்னு உரிச்சு விட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப அடி வாங்கினாங்கதான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஒரு நாளுக்காக ரொம்ப ஹார்ஷா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். இல்ல ஹார்ஷாவும் நானும் போல. இப்ப என்னன்னா ஒரு யூனிட்டா பவுலிங் யூனிட்டா தான் நீ பாக்கணும். இப்போ இனிஷியலா வந்து 100 அஹ்மத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் ஒரு 2-3 மேட்சஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அவராலையும் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்க முடியல. சோ எந்த பவுலருமே ஒரு கன்சிஸ்டன்டாவே இல்ல. ஒரு பவுலிங் யூனிட்டா எடுத்து பார்த்தோன்னா அது ஒரு தெரியவே இல்ல பாரு, பெருசா ஸ்ட்ரைனே பண்ணல. அதுதான் பெரிய லெட் டவுனா இருக்குன்னு சொல்லுவாரு. இல்ல ப்ரோ 11 மேட்ச் ஒரு டீம் விளையாடுறாங்கன்னா அதுல கண்டிப்பா 11 மேட்ச் நம்ம பவுலிங் ஒரு பவுலர் வந்து 11 மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 100 அஹ்மத் வந்து இந்த சீசன் வந்து சோஃபார் அட்லீஸ்ட் ஒரு 7 மேட்ச் நல்லா போட்டுருப்பாரு. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் ப்ரோ. 100 அஹ்மத் அவரோட ரோல பண்ணிட்டாரு. மிச்ச பவுலர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜடேஜா த பவுலர் ஓகேவா, இன்னைக்கு பேட்டிங் ஓவரால் சீசன் பேட்டிங் நம்ம அப்புறம் வரும். ஜடேஜா த பவுலர் நல்லா தான் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சும் நல்லா தான் பண்ணிருக்காரு. அவரோட 4 overs கோட்டாவே நீங்க முடிக்க மாட்டீங்க. கரெக்டா? நான் இன்னைக்கு சென்னைக்கு ஸ்டாண்ட் எடுத்து சென்னை ஃபேன்ஸோட ஜெல் ஆயிட்டேன். என்னால தோனியை கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. பட் எனக்கு த்ரூ அவுட்டாவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா தோனி வந்து ஜடேஜாக்கு வந்து தோனியா இருக்கட்டும் ருத்துவா இருக்கட்டும் ப்ரோ 4 overs கோட்டாவே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அங்கதான் ப்ரோ நான் சொல்ல வரேன். நான் இண்டிவிஜுவல் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல வரல, டோட்டல் யூனிட்டா தான் நான் சொல்ல வரேன். அங்கதான் லேக் ஆகுதுன்னு சொல்ல. அது பவுலிங் மிஸ்டேக் கிடையாது, கேப்டன்சி மிஸ்டேக் தானே அது. இப்ப ஜடேஜா மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து நீங்க இல்ல ஹானஸ்டா பேசுங்க ப்ரோ. தோனி ருத்ராஜ் நேம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஹானஸ்டா நீங்க ஒரு நல்ல பவுலருக்கு 4 overs உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னா அது எப்படி பவுலர் மிஸ்டேக் ஆகும்? கரெக்ட் தானே? அது கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க இப்ப எப்படின்னா ஜடேஜா பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பேசுறீங்க. தோனி மிஸ்டேக், கேப்டன்சி மிஸ்டேக்னு அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ப்ரோ. இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். ஜடேஜாவோட கோட்டா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு क्वेश्चन தான், இன்னைக்கு ஜடேஜாவோட கோட்டா முடிக்காததும் அன்சுல் கம்போஜுக்கு ஓவர் கொடுக்காததும் கேப்டன்சி மிஸ்டேக்னு ஒத்துக்கிறியா? மிஸ்டேக் தான். ஏன்னா கலீல் அஹ்மத் வந்து கண்டிப்பா வந்து டெத் ஓவர் பவுலரே கிடையாது, பத்திரானாவோட கம்பெனியனே கிடையாது. அங்கேயே ஒரு மேஜர் அங்க அதுக்கு பதிலாக கம்போஜே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் டொமஸ்டிக்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட தான் வராரு. அவரும் கரெக்டா லைன் லென்த் எல்லாம் மெயின்டைன் பண்றாரு. பவர் பிளேலுமே இன்னைக்கு கலீல் அஹ்மத் அடி வாங்கினாலும் கம்போஜ் நல்லா போட்டாரு. சோ அவரோட இன்னைக்கு கோ டு ஆப்ஷன் வந்து கம்போஜ் தான் இருந்திருக்கணும். வேற பேசுறதுதான் இன்னொரு அந்த 19th ஓவர் போடணும்னா கண்டிப்பா கேப்டன்சி மிஸ்டேக் இருக்கு. பவுலரா நம்ம பிலீவ் பண்ணி அவங்களுக்கு 4 hour கம்ப்ளீட்டா கொடுக்கும்போது தான் பேசிக்கா அவங்களோட கான்பிடன்ஸும் இந்த கேம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் கேமாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்க என்ன நடக்குது ஓவராலா கம்ப்ளீட் ஒரு ஃபுல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது 4 over அப்பதான் உங்களுக்கு தெரியும்
ஓகே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. அதை விட்டுட்டு நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஓவர்ல ஸ்டாப் பண்றது கண்டிப்பா இது நாட் ஜஸ்ட் இன் திஸ் கேம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேம் சிஎஸ்கே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அஸ்வின், ஜடேஜா யார் போட்டாலும் சரி அவங்களோட ஓவரை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்றதே கிடையாது. 3-2 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பத்திரானாக்கு அந்த மாதிரி லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ணியிருந்தா ஓகே தான். இந்த மேட்ச் கிடையாது, இதுக்கு முன்னாடி. பட் யாருக்குமே ஃபுல்லா கொடுக்கவே மாட்டாங்க 4 ஓவர். அது இந்த மேட்ச்ல அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா மேட்ச்லயும் இது ஒரு ஃபார்மேட்டாவே வந்துட்டு இருக்கு. அது கேப்டன்சி மிஸ்டேக்கா இல்ல அவங்க டீம் ஃபார்முலாவா, டீம் அப்படிதான் இருக்கா, எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் ருத்து இருக்கும் போதுல இருந்தே சேம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட் தான், நீங்க தப்பிக்கிறது கரெக்ட் தான். எங்களை திட்டினா கூட தாங்கிப்போம். தப்பிக்க ஒண்ணும் இல்ல. ஓகே கேப்டன்சி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரு. இதுல வேற நான் என்ன தனியா சொல்றது. ஓகே இருக்கலாம். இது நான் ஜஸ்ட் இப்போ ருத்து இருந்தப்ப இருந்து இது கண்டினியூ ஆகிக்கிட்டேதான் வருது. கேப் கொடுத்திருந்தாதான் தெரியும் கண்டிப்பா. ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆமா இது கண்டிப்பா கேப்டன்சி மிஸ்டேக் தான். நம்ம அதிகம் பேசியாச்சு. சோ இது வியூவர்ஸ்டே விட்டுருவோம். இன்னைக்கு கலியில கொடுத்தது கரெக்டா தப்பா, நீயா நானாங்கிற மாதிரி கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. அண்ட் என்னதான் சொன்னாலும் ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு புயல் அடிச்சிட்டு போச்சு பெங்களூர் அன்னைக்கு. கமெண்ட்ரி எல்லாம் கத்தி கத்தி தொண்டையே போயிருச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ். கிரெடிட்ஸ் கிவ் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. அவரோட நாக்கு தான் இன்னைக்கு கேமே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரையும். ஓகே அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங்க்கு வந்துருவோம். சிஎஸ்கேவோட பேட்டிங்க்கு வந்தா ஆயுஷ் மாத்ரே அண்ட் ரவீந்திர ஜடேஜா என்ன ஆட்டம் ஆடினாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், வெல் டிசர்வ் செஞ்சுரி. ஆயுஷ் மாத்ரே அடிச்சிருக்கணும் என்ன பொறுத்தவரை. என்னதான் ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தா கூட நான் இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன். பட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாக் ஆடிட்டு செஞ்சுரி அடிக்காம போனது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நான் செஞ்சுரி அடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அடிச்சிருந்தா நம்ம தோத்துருப்போம். செஞ்சுரி அடிக்க 6 ரன் தானே தேவை. அந்த 6 ரன் தான் தூபி நோ பால் அடிச்சாரு. அந்த மாதிரி அது ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துரும் ப்ரோ. அதுக்கப்புறம் எப்படி அவுட் ஆவாங்க, எப்படியாவது அது 8 ரன்ஸ் எப்படியாவது வந்திருப்பாங்க. கண்டிப்பா செஞ்சுரி கண்டிப்பா அடிச்சிருந்தா அவங்க வின் பண்ணிருப்பாங்க. என்ன பொறுத்த வரையும் டெரிஃபிக்கான நாக்கு இது. அது இந்த மாதிரி நம்ம சூரியவன்சி பத்தி பேசுறோம். சொல்றபடி பாத்தீங்கன்னா சூரியவன்சிக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்ல ஆடுற பிளேயர், நான் ஸ்ட்ரைக்கர்ல ஆடுற பிளேயர் ஆயுஷ் மாத்திரேன்னு தான் சொன்னாங்க. சோ அந்த ஒரு ஈகவும் இருக்கும் அவருக்கு. அவன் அடிச்சுட்டானே நான் என்ன அடிக்கலைன்னு அது இன்னைக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. சோ சிஎஸ்கேக்கு ஒரு ஃபியூச்சர் ஓப்பனிங் ஸ்லாட் சீல்டு. இதை மாத்தினாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இது கான்பிடன்ஸ் கொடுக்கும் அவருக்கு. ஜடேஜா நம்பர் 4 நம்மளே நிறைய பேசிருக்கோம். ஏன் அவர் முன்னாடி வராரு, அவரோட ரோல் பினிஷிங் தானே. இன்னைக்கு ஷட் அப் யுவர் மவுத்ங்கிற மாதிரி ஆடினாரு. செம்ம இன்னிங்ஸ். நானா செமையா பயந்துட்டேன். ஆனா ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆகிற வரையும் செமையா பயந்துட்டேன். தூபி அந்த 6 அடிச்சப்பெல்லாம் போங்கறாங்கிட்ட அப்படின்ட்டு விட்டேன். என்னைக்கு ஸ்ரீதர் சார் ஆர்சிபி பவுலிங் கேட்சிங் எஃபிஷியன்சிலாம் கேட்சா விட மாட்டாங்க அப்படின்னாரு பாரு அவரு. ஐயோ யாரோ கண்ணு வச்சிருக்காங்க சார், ஸ்ரீதர் சார். அவர் சொன்னாரு பாரு, அவர் சொன்னா அவன கேட்ச விட மாட்டாங்க பாஸ். விராட் கோலி ஐயோ எனக்கு அவரு சொன்ன ஸ்லாங் தான் ஞாபகம் வருது. அதுதான் சொன்னாரு. நான் சொல்லிடுறேன், இந்த பில் சால்ட், இந்த விராட் கோலி, இந்த டிம் டேவிட் அதெல்லாம் கேட்ச விட மாட்டாங்க, அசால்ட்டா முடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னாரு. என்னைக்கு சொன்னாரோ சாமி இன்னைக்கு கேட்ச விட்டாங்க, போட்டி போடுறாங்க. நான் விடவா நீ விடவா அப்படின்னு போட்டி. அவரை கூப்பிடணும் கண்டிப்பா. அடுத்த மேட்ச் ஆர்சிபி இவ்வளவு ஃபீல்டிங் மிஸ்டேக். லுங்கி கிட்ட வலுவா உட்காருது, அதான் உருளா இருக்கீங்க. லுங்கி கிட்ட விட்டாரு, ரஜத் பாட்டிதார் விட்டாரு, விராட் கோலி விட்டாரு. விட்டுட்டாங்கல்ல ஜடேஜாவை மட்டும். கூட நம்ம ஹார்டா போக முடியாதுடா. விராட் கோலிக்கும் லுங்கிக்கும் வந்தது பாரு. விராட் கோலி இல்ல ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணல. அத லுங்கிங்கிடி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் கொஞ்சம் ப்ரிப்பேரே ஆகல அந்த பாலுக்கு. பட் இருந்தாலும் போய் உட்கார்ந்தாரு. பட் விராட் கோலி நல்ல ப்ரிப்பேர்டா போனாரு. பட் கரெக்டா பிளேஸ் பண்ணல. அத கரெக்டா விராட் கோலி அந்த கேட்ச விட்டப்போ நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு செய்யறோம் ஆர்சிபி ஃபேன்ஸ், இன்னைக்கு ஏமானும் தூங்க கூடாது, இன்னைக்கு எல்லாம் அழுகணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போம் சிரிப்போம் சரிங்க
இல்ல அதான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உண்மையாவே வந்து ரொம்ப hurt. ஒரு தெரியல, திடீர்னு வருத்தமா இருக்கு. ஆனா நான் என் கனவுல கூட நினைச்சு பாக்கல சென்னை தோத்து நான் இவ்வளவு வருத்தப்படுவேன் அப்படின்னு. ஆனா வந்து உண்மையாவே இன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் இது ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருமே டீமா, இதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு வரோம், டீமா பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்குமே இவ்வளவு க்ளோஸா வந்துச்சுன்னா பியூர்லி ஜடேஜா அண்ட் மாத்ரேயோட இன்னிங்ஸ் மட்டும்தான், வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல ஆக்சுவலா. இப்ப இவரு ஐயோ பிரிவிஸ் வந்தாரு, ஈஸியா அவரோட விக்கெட் வந்து த்ரோ பண்ணிட்டு போயிட்டாரு. அதுதான் டர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலி அவர் ரிவ்யூ கரெக்டா எடுத்திருந்தாருன்னா அது கண்டிப்பா அவுட், நாட் அவுட் தானே அது. இல்ல கரெக்டா எடுத்திருக்குமா, இல்ல டைமர் ஒழுங்கா ஒர்க் ஆச்சா, இல்ல வந்து ஏதோ லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எம்ஐ வந்து ஆமா எம்ஐ 0க்கு அப்புறம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துட்டாங்க. பட் அது அவங்க அம்பையர்ஸ் எதுவும் சொல்லல. இல்ல டிம் டேவிட் போய் நின்னுட்டாரு, எப்படி நீ ரிவ்யூ இப்ப அவனை எடுக்க விடுவ அப்படின்னு நின்னுட்டாரு. இப்படி நின்னுட்டாரு அம்பையர். அந்த மும்பை விஷயம் பத்தி பேசுறோம் அப்படின்னா எல்லா டீம்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் அண்ட் ஃபேர் லா தானே. ஐபிஎல்ங்கிற டோர்னமெண்ட்ல எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் திங்ஸ் தான். சோ அப்போ ஒரு டீமுக்கு மட்டும் நீங்க குஷன் அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி இல்லையா? அப்போ அதே லாஜிக் தானே இங்கேயும் வரணும். அப்போ அன்னைக்கு அவங்க வந்து 0ல எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஈவன் நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆயிருந்தது. பட் அவங்க சைட்ல இருந்து வந்து இல்ல கரெக்டா 0ல இருக்கும் போதுதான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இவ்வளவு இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, பட் இருந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க. மும்பை மேட்ச்ல வந்து டைமர் காட்டினாங்க ஆக்சுவலா, கரெக்டா ஒரு 0 வரப்போ எடுத்திருப்பாரு. இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு டைமர் கூட காட்டல. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டைமரே காட்டல. இவங்க டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது, அவர் ரிவ்யூ எடுத்தாரு, டைம் விட்டுட்டாங்க அம்பையர் எல்லாம் சேர்ந்து. அது எப்படின்னு, அது ஃபேர் இல்ல. ஸ்மித்தியன் ப்ரோ சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஃபேர் இல்ல. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எல்லா டீமுக்கும் ஒரே மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வரணும். அதெல்லாம் நம்ம அந்த இதுவே பார்த்திருக்கோம். ரோஹித் சர்மா டிஆர்எஸ் எடுக்கும்போது, ரிவ்யூ எடுக்கும்போது கண்டிப்பா அது 0க்கு வந்துரும். அம்பையர் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்காதீங்க, அம்பையர்னா நாங்க இது பண்ணோம்னா வாங்கிருக்கோம். நாங்க எப்பயோ நாங்க டிராஃபி வச்சிருந்திருப்போம். இல்ல இந்த கதியில உட்காந்துருக்கோமே. இல்ல ஆக்சுவலி இல்ல வேல்புரம் ஆக்சுவலி இந்த மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசுறப்போ எனக்கு அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி தலைவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு சோலோ வீடியோல வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு காலை தூக்கி பின்னாடி போட்டான், சைட்ல இருந்து போட்டான், அங்கிட்டு இருந்து போட்டான் அப்படின்ற டைரக்டாவே அடிச்சிருப்போம். அம்பையர் இந்தியன்ஸ் இஸ் பேக் இருப்போம். மொத்த கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு இனிமேல் வீடியோ பண்ணக்கூடாதுன்றானுங்க. அந்த வீடியோ நல்லா எடுத்து பாருங்க, நான் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இருந்தாலும் அது எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் தாட்டே இருந்து கூட ஸ்ட்ரெயிட்டாவே அவர் டிஆர்எஸ் போயிருந்தனா, அதுவும் ஃபுல் டாஸ்க்கு அது கோயிங் டவுன் த லெக்னு கிளியராவே தெரியுது ப்ரோ. அவர் எடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். டிஃபரெண்டா இல்ல, கண்டிப்பா டிஃபரெண்டா இருந்திருக்கும். 100% டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஓகே சோ சென்னை வச்சுக்கோங்க. இருங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் என்ன தெரியுமா ப்ரோ சொல்லுவான், இஃப் அண்ட் பட்ஸ் நீங்க பேசலாம், நீங்க க்ளோஸா வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் தர முடியாது அப்படின்றான். சொல்லுவான் ஓகே ஓகே தலைவா, வேலிட் தான், எல்லாம் வேலிட் தான். இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, சென்னை பேட்டிங் பத்தி பேசுறப்போ ஷேக் ரஷீத் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறதால நம்ம பெருசா அவரால் ஹார்ஷா இருக்கிறது இல்ல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி நோட்டா நான் சொல்றேன், ஒரு பிளேயர் வந்து பாக்குறப்போ அந்த டீமுக்கு வந்து பர்டிகுலரா அந்த 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 டாப்ல வந்து ஒரு அக்ரஸர், ஒரு ஹிட்டர் மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங்ல வந்து சென்னை ஃபெயில் ஆகிறப்போ நம்ம ஒரு பேட்ஸ்மேன் ஆசைப்பட்டோம், கரெக்டா? சோ அங்க வந்து ஷேக் ரஷீத் மாதிரி பிளேயர் பாக்குறப்போ எடுத்தோன்னே அவர் டைமிங்ல ஆடுற பிளேயர், அந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு கிளாஸா ஆடுற பிளேயர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். பட் ஓவராலாவே வந்து அவர் கொடுத்த சான்ஸ் எதுவுமே பெருசா ஒரு ஸ்பார்க் யூட்டிலைஸ் பண்ணிக்கல சோஃபார். மேபி இனிமேல் ஹி மைட் கம் டு த பார்ட்டி. பட் இது வரைக்கும் வந்து அவர் கிடைச்ச சான்சஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இன்னைக்குமே வந்து எட் அனதர் புவர் டிஸ்பிளே தான். ஹோப்ஃபுல்லி ஹி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல வந்து மேபி இன்னும் பெட்டர் ஃபிட் இன் பிளேயர்ஸ் இருக்காங்களோ, இன்னும் ஒரு பெட்டர் ஓபனருக்கு போலாமோ அப்படிங்கிறது என்னோட தாட். ஐ மேபி ஹார்ட்னு நினைக்காதீங்க. பட் ரஷீத் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்களும் சரி நானும் சரி ரகுமானும் பிரைஸ் பண்ணிருந்தோம். நம்ம இல்லாம எல்லாமே பிரைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த மேட்ச் நம்ம நல்லா நோட் பண்ணா, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஹார்ஷா சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லல. அந்த மேட்ச்மே பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே ஆன் த அப் தான் ஆடுவாரு. அந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் இல்ல இருந்திருந்தாங்கன்னா அங்கேயே கேட்ச பிடிச்சி போட்டிருப்பாங்க. அவருமே அந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரையோட தான் ஆடினாரு, கிளாஸா தான் ஆடினாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த அப் தான் ஆடினாரு. அங்கேயும் ஒரு டிராபேக் தெரிஞ்சு, பட் கமிங் மேட்சஸ்ல கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். பட் ஜடேஜா பத்தி நான் பேசிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா மிடில் ஆர்டர்ல ஆடினது, அந்த ஸ்டார்டிங் இன்டென்ட், த்ரூ அவுட்டா கேமை கொண்டு போனது எல்லாமே ஓகே, 100 out of 100. அதுலாம் வந்து எந்த குறையுமே கிடையாது. சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அந்த ஸ்பாட் செலிப்ரேஷன் பார்க்கவே வந்து கூஸ் பம்ஸா இருந்துச்சு. நான் தான் இன்னைக்கு காட்டுறேன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பார்க்கவே வந்து உண்மையா புள்ள இருந்துச்சு. ஆனா கேமை கம்ப்ளீட்டா கொண்டு போய் பினிஷ் பண்றதுல கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. எதர் அவர் பெரிய ஷாட்ஸ் ட்ரை பண்ணி மாட்டல, எல்லாமே ஃபைன் தான். பட் டீப்பா நம்ம அனலைஸ் பண்றோம்னா ஒன்னு விக்கெட் கொடுத்து நெக்ஸ்ட் பேட்டர் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் முடிச்சு கொடுத்துருக்கணும். ரெண்டுமே பண்ணாம கடைசியில கொஞ்சம் ஸ்டாப் ஆயிட்டாருங்கிறதா உண்மை. அவரால் அடிக்க முடியல, கடைசி 3 overs ஃபெயில் ஆயிட்டாருங்கிறது அப்சல்யூட்லி ட்ரூ.
கண்டிப்பா ஜடேஜா வந்து ஆக்சுவலி இந்த சீசன்ல ஜடேஜா ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப பேட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. ஈவன் இன் பவுலிங் ஐ வில் டெல் தி சேம் திங். பவுலிங், பேட்டிங், ஜடேஜா ஹூ இஸ் ஜடேஜா அப்படின்றதுக்கு நம்ம மைண்ட்ல ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும்ல யூஸ்வலி. நாட் ஹீஸ் அப் டு த மார்க் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பட் பேட்டிங்ல இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப நல்லா விளையாண்டாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, விச் மீன்ஸ் அவர் செட் ஆகி மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப கொஞ்சம் பயம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் அவர் வந்து ஃபெயில் ஆனாருன்னு நான் சொல்றேன். பட் சொன்ன மாதிரி முன்னாடி ரஹ்மான் ப்ரோ சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் பயம் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஐயோ அவுட் ஆயிரணும். பட் பரவாயில்ல, அவரு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவர் சப்போர்ட் பண்ண அந்த பார்ட்னர்ஷிப்னால மட்டும்தான் அவங்க இவ்வளவு தூரம் மேட்ச் கொண்டு போக முடிஞ்சுது. அன்எக்ஸ்பெக்டட்லி ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஆக்சுவலி நான் நினைச்சேன் அவர் கண்டிப்பா மேட்சை முடிச்சு கொடுத்துருவாருன்னு தான் நான் நினைச்சேன். அதான் ஜடேஜா பொறுத்தவரையும் இப்போ ஒரு பொசிஷன் மாத்திட்டாங்க. நம்பர் 4 வராரு. இப்போ நம்பர் 4 வந்ததும் பினிஷிங்க்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. தீபகோட ஃபினிஷர்னு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி பிலீவ் பண்ணிருக்கலாம்னா தோனிக்கு அப்புறம் ஜடேஜான்னு ஒரு ஃபினிஷர் வருவாரு, ஏன்னா இந்தியாவுக்குமே ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஜடேஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கான்பிடன்ஸ்லயாவது இருந்தாங்க. இப்ப அதுவும் ஒரு லூப் போல ஆயிடுச்சு. ஜடேஜா மேல வந்து இப்போ நீங்க வின் பண்ணி கொடுக்குறாரு, அடிக்கிறாரு, அதெல்லாம் நீங்க செகண்டா வச்சுக்கோங்க. இப்போ தோனிக்கு அப்புறம் ஆளே இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சுல. ஜடேஜா மேல போனாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் தெரியுது, கீழே இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜா தான் தெரியுது, அப்படிதான் தெரியுது. பட் அவர் இன்னிங்ஸ் பொறுத்தவரையும் நல்லா தான் விளையாடுறாரு. நீங்க சொல்லலாம் இப்போ அவர் இவ்வளவு தூரம் விளையாண்டுருக்காரு, முடிச்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவரோட ரேஞ்ச்ல இருந்தா தான் ப்ரோ அவர் அடி, அந்த மாதிரி பிளேயர் தான் ப்ரோ அவரோட ரேஞ்ச்ல இருந்தா தான் அடிப்பாரு. அங்கங்க கொஞ்சம் சஃபில் பண்ணுவாரு, அந்த டவுன் த லெக் கொஞ்சம் போட்டுட்டாருன்னா 34 அடிப்பாரு. அவரோட ரேஞ்ச்ல இருந்தா தான் ப்ரோ அடிப்பாரு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ஓவர்ஸ்ல நல்லாவே ஆர்சிபி ஆக்சுவலா நல்லாவே போட்டாங்க, அதுதான் மெயினான இது. அன்னைக்கு கன்ஃபார்மா வந்து சாம் கர்னோ இல்ல பிரிவிஸோ தான் ஒரு ஷோ காட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சேன். சின்னசாமி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்க கிரவுண்ட்ல வந்து பிரிவிஸ் கண்டிப்பா படும், இல்ல சாம் கரனுக்கும் படும். போன மேட்ச்னா டெரிஃபிக்கா ஆனாங்கும் போது அவங்க 2 பேர் தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா ஆயுஷ் மாத்திரவும் ஜடேஜாவும் எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஜடேஜா நம்பர் 4 நல்லா ஆடி கொடுத்துட்டா எல்லாமே ஓகே தான், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டீமோட பெஸ்ட் பேட்டர் ஷுட் ஃபேஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ்ங்கிற மாதிரி டெவால் பிரேவிஸ் ஒரு சிவம் துபே மாதிரி ஒரு பேட்டர் ஹூ இஸ் மோர் கேப்பபிள் தேன் ஜடேஜா, ஹூ இஸ் மோர் சூட்டட் டு பிளே அப் தி ஆர்டர் தேன் ஜடேஜாங்கிறப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பிரேவிஸே நம்பர் 4 ஆடிக்கலாம்னு தோணுது. இன்னைக்கு டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் ஜடேஜா, நல்லா தான் ஆடினாரு, எல்லாமே ஃபைன் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மேபி பிரேவிஸ் வந்து 4ல ஆடி இருக்கணுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் பத்தி மட்டும் பார்க்காம ஃபியூச்சராவே நம்ம பாக்குறப்போ பிரேவிஸ் தான் நம்பர் 4 ஆடணுங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். இது ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பேசிட்டோம் ப்ரோ. நம்பர் 4 ஜடேஜா வரும்போதே நம்ம பேசிட்டோம். இவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் சிலபஸ் தான், 36 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்னு பார்த்தா இவர் வந்து ஆடி கொடுக்க போறது இல்லை. பட் அவங்க ஒன்ஸ் பேக் பண்ணிட்டாங்க, அந்த பொசிஷன்ல அவர் பெர்ஃபார்மும் பண்ணி காட்டிட்டாரு. ஆல்ரெடி ஒரு 50 போட்டார் இந்த டோர்னமெண்ட்ல, பிளஸ் இப்போ ஒரு 50. இந்த டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு ப்ரோ நம்பர் 4ல. 2 50 அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவர் திரும்பி கீழே கொண்டு போக மாட்டாங்க. அது சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் அவரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா நடக்குது. ஏன்னா அதனாலதான் பிரீவிஸோட பொசிஷனும் கொஞ்சம் கீழே போகுது. சோ இந்த பொசிஷன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஜடேஜா வந்து நம்பர் 4ல தான் ஆட போறாரு. ஓகே மக்களே, பாக்குற வியூவர்ஸ் ஒன்னே நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்க ஜடேஜா மேல ஏன் ப்ரோ இப்படி ஹார்ஷா இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கான ஆன்சர் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ ஜடேஜா வந்து 45 பால்ஸ் 77 ஆடுறாரு, which is a great innings. அதெல்லாம் நான் தப்பே சொல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதே 45 பால்ஸ் பிரேவிஸ் ஆயிருந்தா அவரால் அந்த 90 ரன்ஸ் அடிக்க முடியுங்கிறதா என்னோட ஒப்பீனியன். சோ அந்த விஷயத்த தான் நான் வந்து சொல்றேன். அது நீங்க ப்ராப்பரா ஹெல்த்தியா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். 45 பால்ஸ் 90 அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடிக்க முடியும்னு நான் கான்பிடென்ட்டா சொல்ல மாட்டேன், டைலமா தான், தெரியல. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்களா? இதே மாதிரி இன்னிங்ஸ் கொண்டு போயிருப்பாரு, இவ்வளவு நல்லா ஒரு எண்ட் இன்னிங்ஸ் வரையும் கடைசி வரையும் கொண்டு போயிருப்பாரான்னு பிரீவிஸை நீங்க கொஸ்டின் வச்சீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போயிருக்க மாட்டார் ப்ரோ. ஒரு 30-40 அவுட் ஆயிருப்பாரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ண போயிட்டு அவர் இந்த மாதிரி ஜடேஜா மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடி இருக்க மாட்டார் ப்ரோ. என்ன பொறுத்த வரையும் நம்ம சொல்லலாம் அவர் வந்து ஒரு யங் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அங்கதான் ஜடேஜா பேக் பண்றாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த இன்னிங்ஸ் இந்த மேட்ச் இவ்வளவு கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வந்ததுக்கு ஜடேஜாக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ப்ரோ ஆகணும். இது சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்ச், எப்படியோ விட்டுட்டாங்க. ஆனா அது வின் பண்ணிருந்தா அந்த ஜடேஜா நாக்கு பத்தி நம்ம வேற மாதிரி பேசிருப்போம். அதான் என்னன்னா வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். இப்போ 2 பேர் மட்டும் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கணும்னு நீ சொல்றியா? இப்போ ஒரு டீமா விளையாடணும், அதுதான் சொல்றேன். இப்போ உங்க க்ளோஸா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பினிஷர்னு தோனி வராரு, ஒன்னு அவரு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிவம் துபே வராரு, அவரும் கொஞ்சம் முடிச்சிருக்கணும். ஏதாவது டீம் டென் சப்போர்ட். ஜடேஜாவுமே தான் ப்ரோ, ஜடேஜாவுமே தான் இல்ல ஃபினிஷர்னு பேசுறோம். ஜடேஜாவுமே இந்த மேட்ச்ல ஃபினிஷர் தான். ஏன்னா நீங்க டீப்பா ஆடுறீங்க, 17th ஓவருக்கு அப்புறம் நீங்க பேட்டிங் ஆடுறீங்கன்னா நீங்களும் ஃபினிஷர் தான். ஜடேஜாவுமே கடைசியில ஆக்சிலேட் பண்ண முடியல. பிளஸ் நீங்க நல்ல டச்ல இருக்கீங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, நல்லா ஆடிட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே ரெஸ்பான்சிபிள் தான். கரெக்டா? சோ நம்ம கேரிட் அவே ஆயிடக்கூடாது. இல்ல அந்த இடத்துலதான் எஸ்ஆர் பயங்கரமா பவுலிங் போட்டாரு. அதான் சொல்றேன், நம்ம வந்து ஜடேஜாவை மட்டும் பிளேம் பண்றதுக்கு அந்த சைடு பாருங்க, ஆப்போசிட் சைட்ல பாருங்க சூப்பரா போட்டாங்க. ஆக்சுவலா ஆர்சிபி கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சுயா சர்மாவை நம்ம இன்னைக்கு மேட்ச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல பிரேவிஸ் வந்திருந்தாருன்னா ஜடேஜாக்கு மேல அங்கேயே விக்கெட் விட்டுருப்பாரு. மாத்திரனால ஆக்சுவலா சுரேஷ் சர்மாவை அடிக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சுரேஷ் சர்மாவை டேக் ஆன் பண்ணதே ஜடேஜா தான். அங்கேயே ஒரு சிங்கிள் ஆடிட்டாரு. ஜடேஜா தான் வந்து உங்களுக்கு அந்த மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸே கிரியேட் பண்ணாரு. யாரும் இருந்தாலும் ஸ்பின்னர் இவ்வளவு எஃபெக்டிவா அடிப்பாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ. சோ ஜடேஜா இருந்து நீங்க வெளியே எதுவும் இருக்க முடியாது, முடிச்சு கொடுத்துருக்கணும். மேபி நம்ம ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சதால ஆர்சிபி பவுலிங் வந்துடும். ஆல்ரெடி டைமிங் போயிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு ஆர்சிபி பவுலிங் வந்து இன்னைக்கு சத்தியமா ரொம்பவே போரா போட்டாங்க. கேச்சிங் எஃபிஷியன்சி பத்தி ஆல்ரெடி பேசுவோம், திருப்பி வருவோம். ஆல்ரெடி ரொம்ப போரா போட்டாங்க இன்னைக்கு சுயாஷ் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல பயங்கரமா அடிச்சாலும் கடைசி ஓவர் வந்து சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு புவனேஸ்வர் குமார் எல்லாம் ஆயுஷ் மாத்திரையை வச்சு அடின்னு அடிச்சிட்டாரு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கிரவுண்டை சுத்தி காட்டினாரு சின்னசாமி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போட்டாங்க. என்னை பொறுத்த வரையும் ப்ரோ இது வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கணும். விக்கெட்ஸ் தான் அந்த மேட்ச்ல மெயின். அவங்க தேவையான டைம்ல வந்து விக்கெட் எடுத்திருந்தா எப்பயோ கேம்குள்ள இருந்திருப்பாங்கன்னு தோணுது. சின்னசாமியில ஏன்டா நீயும் பார்த்துட்டு தான் வர எத்தனை மேட்ச் விக்கெட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் வந்து நீ சொன்ன ஒப்பீனியன் கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகிறேன். ஆர்சிபி நீ செமையா போட்டாங்க. நீ எடுத்து பாரு நல்லா. உனக்கு 4th ஓவர்லயும் 5th ஓவர்லயும் செமையா ரன் 4th ஓவர்ல ஆக்சுவலா புவிக்கு செமையா ரன் கன்சீட் பண்ணிப்பாரு. 26 ரன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை குர்னால் பாண்டியா வருவாரு, அங்க ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அப்படியே அவங்க ரன்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிடும் சிஎஸ்கே. இங்கிடி சூப்பரா போடுவார் 6th ஓவர். அப்படியே 6th ஓவர் இங்கிடி செமையா போட்டாரு இன்னைக்கு. அதான் சொல்றேன். இப்போ அது வந்து பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். அந்த ஓவர்ல பேட்ஸ்மேன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. அந்த ஓவர்ல வந்துட்டு ஒரு விக்கெட் பிளஸ் ஒரு ரன் தான் கொடுத்திருப்பாரு, 4 டாட் பால். ஸோ ஆர்சிபி பவுலிங் இன்னைக்கு நான் கம்ப்ளீட்டா வந்து பேக் பண்ணுவேன். ஒரு இடத்துல கூட குறைய சொல்ல முடியாது. சுயாஷ் சர்மாக்கு வந்து அவரும் போரா போட்டாருன்னு சொல்ல மாட்டேன். ஜடேஜா ஹேஸ் எட்ஜ், அவரு நல்லா பண்ணிட்டாரு, ஜடேஜா நல்லா பண்ணிட்டாரு. இல்லடா அது சொல்ல எல்லா ஓவர்லயுமே ஃபர்ஸ்ட் 3 பால் நல்லா போட்டுறாங்க. கடைசி 3 பால்ல வந்து ஒரு பவுண்டரியோ 2 பவுண்டரியோ போய்கிட்டே இருக்கு. நீ வந்து அது ஒரு ஓவர்லயோ இல்ல 2 ஓவர்லயோ அப்படி நடந்திருந்தா சரி ஓகே. அப்படியே நீ எடுத்து பாத்தீங்கன்னா 6வது ஓவர் 7வது ஓவர்ல இருந்து கன்சிஸ்டன்டா வந்து 3 பால் நல்லா போடுவாங்க. கடைசி 2 பால்ல 2 பவுண்டரி, 3 பால் நல்லா போடுவாங்க 2 பவுண்டரி. அந்த இடத்துலதான் இன்னும் கொஞ்சம் டைட்டா போட்டிருக்கணுங்கிறான். இன்னைக்கு எஸ்டேஆல் போட்டு நோ பால்லாம் அப்போ அவரு சரி டிஃபன் பண்ணிட்டாருன்னு விட்டுறான். அதெல்லாம் அன்ஃபர்கிவபிள். அந்த இடத்துல வந்துட்டு சிவம் டூபைக்கு இடுப்பு வயிட்டுல ஒரு நோ பால் அழகா வட்ட மாதிரி போட்டு கொடுத்தோன்னா தூக்கி சொருகுறாரு. ஆல்ரெடி நமக்கு போட்டு காட்டிட்டாங்கடா, வியூ வந்துருச்சு. அவர் அந்த ஓவர்ல போட்டது எல்லாமே ஃபுல் டாஸ் தான். நீ எடுத்து பாரு, எல்லாமே ஃபுல் டாஸ் தான். இந்த பால் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகி நோ பால் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி நீ ஓவராலா எடுத்து பார்த்தாலும் நல்லா தான் போட்டிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீ சொன்ன மாதிரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 பால் நல்லா போடுறாங்க, லாஸ்ட் 2 பால்ஸ் வந்து கன்சிட் பண்ணிடுறாங்க பவுண்டரி. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. பேட்ஸ்மேன் மைண்ட் செட் இந்த மாதிரி 200 சேஸ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் பண்ணதான் செய்வாங்க. நீ அந்த ஃபர்ஸ்ட் 4 டாட் பால் வச்சாங்களா, அதுக்கும் அங்கதானே நீ ஒரு பவுலரா எக்ஸல் ஆக முடியுங்கிற. நானு பேட்ஸ்மேன் அப்படி யோசிப்பான்னு எல்லாருக்கும் தெரியுது இல்ல. அது நீ 1 ஓவர் 2 ஓவர்னா நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்றது. சரி பேட்ஸ்மேன் சரி பவுலர் இப்படி போட்டான் அப்படி எல்லா ஓவர்லயும் அப்படியே நடக்கும் போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. 1 ஓவராவது பவுண்டரி இல்லாம போட்டிருக்கலாம்ல, அதுக்கு சொல்றான். அங்க நீ நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், எஸ்தேயாலோட ஒரு ஓவர் தான் பவுண்டரியே கன்சீட் பண்ணிருக்க மாட்டாரு. 14th ஓவர் நினைக்கிறேன். அந்த இடம் தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது. ஏன்னா அதுக்கு அடுத்து ஃபாலோட் பை சுயாஷ் சர்மான்னு நினைக்கிறேன். அவரும் பெருசா பவுண்டரி கன்சீட் பண்ண மாட்டாரு. கடைசி பால்ல மட்டும் 6 or 4 போயிடும். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஆர்சிபி பவுலிங் யூனிட்டா செமையா பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க என்னை பொறுத்தவரையும். ஏன்னா லுங்கிங்கிடியோடைய ஸ்பெல் தான் மெயினா ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான ஒரு மெயின் ரீசன். பேட்டிங்ல ஷெப்பர்ட் வந்து ஒரு நல்ல குஷன் கொடுத்துட்டாரு. அதை கரெக்டா இங்க பவுலிங்ல யூட்டிலைஸ் பண்ணது வந்து இங்கிடி தான். எல்லாரும் எஸ்தேயால் பத்தி தான் பேசுவாங்க, பட் இங்க வந்து அன்சங் ஹீரோவா போறது வந்து இங்கிடி தான். நம்ம எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் ஆர்சிபி விட்டு போய் ஆர்சிபி மொத்தத்தை பாத்துருவோம். இன்னைக்கு எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் சிஎஸ்கே விட்டு போய் சிஎஸ்கே அடிச்சதா இன்னைக்கு பார்த்தேன். சோ அந்த இதுல எடுத்து பாத்தீங்கன்னா இங்கிடி வந்து சம பவுலிங், குரூஷியலான 3 விக்கெட் எடுத்து பிரேக்ஸ் போட்டாரு. இப்ப நடந்த மேட்சஸ்ல பெரிய கன்சர்னா இப்ப இருக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வந்து புவியோட ஃபார்ம். கண்டிப்பா மேபி புவி நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் 3 மேட்சஸ் அவரு மேபி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் ஒரு மேட்ச்ல நல்லா போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் மட்டும் அடி வாங்கினாரு. எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு கூட புவியோட ஸ்பெல் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட் இம்ப்ரெசிவ். நான் வந்து புவி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி புவி அண்ட் ஹேசல்வுட் 2 பேரும் தான் நம்மளோட என்ன சொல்றது பிரைம் ஸ்டார்ஸ். அவங்க 2 பேரு ஹேசல்வுட் புவி இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சுயேஷ் தயால் அதான் அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் அவங்க மிடில் ஓவர்ஸ்ல வருவாங்க. தென் அகைன் ஹேசில். இதுதான் ஒரு ஃபார்மா இருக்கு. கண்டிப்பா புவி கிட்ட விக்கெட் காலம்ஸ்ல புவி வருவாரு அப்படிங்கறதா என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிருக்கணும். 2ல ஏதாவது ஒரு கேட்டகரியிலயாவது புவி வந்திருக்கணும். கரெக்டுங்களா? 2லயுமே எங்கேயோ எப்படியாவது ஒரு ஸ்கிப் ஆயிடுறாரு. எக்கனாமிக்கலா போடுறதுலயும் சம்டைம்ஸ் மேபி எல்லா ஓவர்ல இல்லைனாலும்
1 பேட் ஓவர் 2 பேட் ஓவர் கண்டிப்பா போட்டுறாரு. அது வந்து கண்டிப்பா எல்லா மேட்சஸ்லயுமே நடந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் விக்கெட் காலம்ஸ்லயாவது கன்சிஸ்டன்டா இருக்காரா அப்படிங்கறதும் எனக்கு இப்ப கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. புவியோட ஃபார்ம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா போக போக இன்னும் மேட்சஸ் டஃபா இருக்கும்போது புவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. பட் புவியை நம்ம கண்டிப்பா என்ன சொல்றது, அவரை இது பண்ணிட முடியாது. அவர் திரும்ப கண்டிப்பா இன் அவுட் அப்படி போட்டு வந்துருவாரு எப்படியாவது. பட் பழைய பிரைம் புவி இல்ல, கரெக்ட்டுங்களா? சோ கொஞ்சம் புவியோட ஃபார்மும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பவுலிங் அவர் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹேசலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. இப்பவே ஓகே தான் பவுலிங் யூனிட், பட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ஐ மீன் பயப்படுற மாதிரியான டீமா பவுலிங்லயே ஆயிருவாங்க. பவுலிங்ல மிடில்ல சுயேஷ் தயால் 2 பேருமே நல்லா போடுறாங்க. ரொம்ப சுயேஷ் வந்து எல்லா மேட்சஸ்லயுமே மேபி அவர் விக்கெட் காலம்ல வரல, பட் மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே பிடிச்சு போட்டிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னைக்கு 8 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர்ல கொடுத்தாரு. அது கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அதுல மட்டும் ஒரு 15 கொடுத்திருந்தாருன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவர் போட்ட லாஸ்ட் ஓவர்ல 15 கொடுத்திருந்தாருன்னா, ஒரு 12 கொடுத்திருந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பா. 8ல கொடுத்தாரு. ஸோ பவுலிங்ல புவியோட ஃபார்ம் கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம பார்க்கணும் எப்படி பண்ண போறாரு நெக்ஸ்ட் அப்படின்னு. புவி வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. ஒரு சில மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு சில மேட்ச் கம்ப்ளீட்டா அடி வாங்கிடுறாரு. அக்செப்டபிள் தான். பட் இல்ல ஒரு நிமிஷம், மேட்ச் அதான் நான் ஒரு நிமிஷம் நான் இது மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு சில மேட்ச்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு சில ஸ்டேஜ்ல அடி வாங்குறாரு. ஒரே மேட்ச்ல ரெண்டையுமே பண்றாரு. ஃபர்ஸ்ட் பியூர்ல அடி வாங்கினா லாஸ்ட் பியூர் நல்லா போட்டிருப்பாரு. ஆனா நல்லா போடல. டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டிருப்பாரு. புரியுது. பட் அதான் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம், அவரோட ஃபார்ம் வந்து பெரிய கன்சர்னா தான் இருக்கு. பட் உங்களுக்கு யூனிட்டா பார்த்தா ஒரு 4 பேர் நல்லா போட்டுறாங்க. புவி வந்து ஒரு சில நாள் அடி வாங்குறாரு, ஒரு சில நாள் நல்லா போட்டுறாரு. நம்மளே பார்த்திருப்போம், ஒரு சில மேட்ச் வந்து 19th ஓவர்ல 3 விக்கெட் எடுப்பாரு ஏதோ ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் தான். அவர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம அவர் மட்டும் தான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஃபெயில் ஆனாலும் உங்க பவுலிங் யூனிட் ஆக்சுவலா நல்லா ஒரு யூனிட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால அவருக்கு ஆக்சுவலா தப்பிச்சிடுறாரு. பட் when batting fails like this will come as a concern. கண்டிப்பா நம்ம இப்போ வந்து ஒரு 150 தான் நாங்க பேட்டிங்ல பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல பவர் பிளேல 2 பேருமே விக்கெட் எடுக்கணும். எங்களோட பிரைம் பவுலர்ஸ் 2 பேருமே விக்கெட் எடுத்தாதான் எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். இல்லனா ஒரு 2 விக்கெட் மேபி மிடில் ஓவர்ல ஒரு விக்கெட் கண்டிப்பா அதெல்லாம் தேவை. இப்ப புவி வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட், அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் பவர் பிளேல புவி கண்டிப்பா எடுக்கணும். எடுத்தாதான் ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஹெசில்வுட் எடுக்கிறாரு, ஓகே, புவியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாதான் பேட்டிங் ஃபெயில் அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நான் சொல்றேன் பவுலிங் ஓகே ஓவரால், பட் புவி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரொம்ப டெரிஃபிக் பவுலிங் யூனிட்டா மாறிடுவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். கரெக்ட் தான். இது வந்து ஏசிலுடன் புவியோட அவங்களதான் ஆர்சிபி பவுலிங் அட்டாக் நம்பி இருக்குங்கிறதுல நான் லைட்டா கொஞ்சம் டிஃபர் ஆகுறேன். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இதை சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த அனலைஸ் பண்ணி பார்த்தா குர்னால் அண்ட் சுயாஷ் இவங்க டியூவோ தான் மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்குது ஆர்சிபியை பொறுத்த வரையும். இன்னைக்கு கூட குர்னால் வந்து குரூஷியலா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு சுயாஷ் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு எல்லாம் ஒத்துக்கிறோம். மத்தபடி அவங்க 2 பேரும் அந்த மிடில் பேஸ் என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு டைட்டா போடுறாங்க. ஆர்சிபியோட காலங்காலமா வீக்னஸ் இதுதான். ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா அடி வாங்குவாங்க, எங்க போட்டாலும் அடி தான் விழுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்பின்னர்ஸ் வச்சிருப்பாங்க. சஹல் வந்து நல்லா போட்டிருந்தாலும் எக்கனாமியா இருக்க மாட்டாரு. சஹல் தூக்கி போடுவாரு, விக்கெட் எடுப்பாரு, ஆனா அடிச்சிருவாங்க போது இந்த 2 பவுலர் வந்து விக்கெட்டும் எடுக்கிறாங்க, அடிக்கவும் விட மாட்டாங்க. அந்த பிரஷர்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்குது. சோ வந்து ஆர்சிபியோட மெயின் பவுலிங்ல பில்லர்ஸ் வந்து நான் சுயா சர்மா அண்ட் குருணால் பாண்டியா தான் சொல்லுவேன். குருணால வந்து நம்ம லாங் டேர்ம்ல பிலீவ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. குருணால் ஆல்சோ கொஸ்டின் மார்க். அவர் ஓகே இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, பட் இனிமே போற மேட்சஸ் மட்டும்தான் நமக்கு ஓகே. குருணால் ஆக்சுவலி குட் ஃபார்ம் அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் நீங்க வந்து நம்ம ஹிஸ்டரிய பார்த்து பயப்படுறீங்க, நீங்க பிளேயரை பார்த்து பயப்படல, ஆர்சிபியை பார்த்து பயப்படுறீங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா அவங்க சொன்னதுக்கு ஃபாலோ ஆன் பண்ணணும்னா குர்னால் பாண்டியா பவுலிங்ல மட்டுமே 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆல்ரவுண்டரா பக்காவான ரகுமான் சொல்ற மாதிரி பக்காவான தூதுவனா இருக்காரு. அவருதான் இந்த ஆர்சிபி பாவம் ப்ரோ, அவருதான் அவங்க உயிரை கொடுத்து ஆடுறாரு. அவரை போய் இனிமேல் ஆடுவாங்களான்னு தெரியல. மெயினா என்னன்னா இன்னைக்கு எல்லா ஃபீல்டர்ஸும் கேட்ச் விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாத்திரையோட கேட்ச புடிச்சு முடிச்சு விட்டதும் குர்னால் பாண்டியா தான். எங்கேயுமே சொன்ன மாதிரி ஆர்சிபி மேல கொஞ்சம்
எனக்கு அதுதான் எப்பவுமே உண்மை. நல்லா ஒருத்தர் ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும், அவங்க ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும், அங்கதான் நம்ம மைண்ட் போயிட்டே இருக்கு. ஏன்னா வரலாறு அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அதான் அதே மாதிரி யாஷ் தயால் பத்தி பேசிடுவோம் ப்ரோ. நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன், நிறைய ஒரு சில டைம்ஸ்லாம் எனக்கு கிடைக்கிறப்போ சான்ஸ் கிடைக்கிறப்போ நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா எப்பவுமே வந்து ஆர்சிபி வந்து இந்த டீம்கிட்ட போனாலே வந்து ஒரு பிளேயர் உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ட்ரால்ஸ் வந்து கேட்டிருக்கோம், நிறைய கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க, ரொம்ப ஹார்ஷா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு ரிங்கு சிங்கிட்ட வந்து அப்படி ஒரு பேஷிங் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் மேல கான்பிடன்ஸ் வச்சு ஃபெய்த் வச்சு அவரை பை பண்ணி அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து மேட்சஸ் ஜெயிக்கிற அளவுக்கு மறுபடியும் கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்காங்கன்னா டெஃபினட் கிரெடிட்ஸ் டு ஆர்சிபி. ரொம்ப ஹாப்பி ஃபார் யாஷ் தயால். ஒரு we can அப்படியே வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லுவோம்ல, எப்படி வந்து நம்ம ஒரு மணிகண்டன் ஆக்டர் பார்த்தா நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுதோ அதே மாதிரி எனக்கு யாஷ் தயால் பார்த்தா ரொம்ப பர்சனலி கனெக்டட் ஃபீல் வருது. சரி, அதுதான் ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே என்னதான் ஒரு கிளினிக்கலான ஹோல் வந்து எனக்கு இந்த டிஃபீட் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும், என்னால இந்த ஏத்துக்கவே முடியல. 3 பால் 6 ரன், இல்ல நோ பால்ல 6 அடிச்சதுக்கு அப்புறம் 3 பால் 6 ரன் கன்ஃபார்ம் வின்னு நினைச்சேன். என்ன சொல்லியிருந்தாலும் வந்து இன்னைக்கு சென்னை ஜெயிச்சிருக்கணும், கண்டிப்பா போட்டோ விட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா எனக்கே இவ்வளவு வருத்தமா இருக்கே. இப்போ சென்னை ஃபேன்ஸ், ப்ராப்பர் சென்னை ஃபேன்ஸ்லாம் வந்து எவ்வளவு வந்து இன்னைக்கு மன உளைச்சலா இருந்திருக்கும் என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீசன் சோஃபார். அதான் ஸ்டோரி ப்ரோ. எதுவுமே வந்து அவங்க கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டாங்க ப்ரோ. இல்ல அவங்க கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நத்திங் டு லூஸ். அவங்க ஆல்ரெடி டோர்னமெண்ட் விட்டு வெளில. வேலை சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு அப்செட்டுக்காக வேணா ஆடலாம், அடுத்தவங்களை அப்செட் பண்றதுக்காக ஆடலாம். நீங்க தான் அவங்கள விட ரொம்ப வருத்தப்படுறீங்க. இல்ல அது ஓகே. பட் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் பேசினவங்க எல்லாருமே மோர் தென் அந்த ரிசல்ட் தாண்டி இப்போ ஃபுட்பால்லயுமே அந்த கிளப் கல்ச்சர் உண்டு. என்னன்னா அவங்க ரைவல்ஸ்ட வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு ஹீட் வச்சுப்பாங்க. அது டோர்னமெண்ட் விட்டு எலிமினேட் ஆனாலுமே அந்த ரைவல்ஸ்ட எப்பவுமே வந்து அது நம்ம காட்டணும் அப்படிங்கிற அந்த ப்ரைட் இருக்கும், அந்த ஒரு ஈகோ இருக்கும் எப்பவுமே. அது எல்லா டீம்ஸ்மே உண்டு, இந்த ஸ்போர்ட்னு இல்ல, ஃபுட்பாலா இருக்கட்டும் இல்ல எனி ஸ்போர்ட் எனி கிளப் ரைவல்ரி அது வந்து இருக்கும் நேச்சுரலி. ஸோ அந்த வகையில நான் லாட் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தேன் இன்னைக்கு வந்து அவங்க அந்த வெறி இருந்துச்சு. என்னதான் டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிருந்தாலுமே ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த ஃபயர் இருந்துச்சு. சோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா. நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னதான் இந்த டோர்னமெண்ட் இந்த வெளியே போயிருந்தாலும் சிஎஸ்கே இன்னைக்கு ஆர்சிபியோட ஜெயிச்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வருஷம் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசுறதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஏதாவது வேணும்ல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய அப்செட்டா தான் இருக்கும். அதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியது. அந்த டோர்னமெண்ட் ஏன் ஆர்சிபி மேல இருக்காங்க, ஏன் சிஎஸ்கே கீழே இருக்காங்கன்னா இதுதான். ஆர்சிபி ஒரு யூனிட்டா நல்லா பண்றாங்க, சிஎஸ்கேவால அது பண்ண முடியறது இல்லை. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து வீக்கரா தான் இருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிருங்க. அக்செப்ட் பண்ணிட்டாலே ஆர்குமெண்ட்ஸ் வராது. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச்க்கு வந்துருவோம். அந்த ஹோல் ஆர்சிபி 2 பாயிண்ட் ஜெயிச்சிட்டாங்க, அப்படியே ஜம்முன்னு போய் டாப்ல உட்காந்துட்டாங்க. என்ன ப்ரோ இதுக்கு மேலே பிளே ஆஃப் விட்டு வெளில போவாங்கன்னு சொல்றீங்களா? போயிருவாங்க. ஆனா இனிமே வந்து இன்னும் யாரோட மேட்ச் இருக்கு? 3 மேட்ச் SRH, KKR, LSG. ஓகே, அது வந்து நான் ஹோப் பண்ணிக்கிறேன் எலிமினேட்டர் விளையாடணும் அப்படின்னு நான் ஹோப் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க பிளே ஆஃபே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அது கேட்டா. இல்ல அது ஓகே, பிளே ஆஃப் வந்துருவாங்க, அது கன்ஃபார்ம். பட் எலிமினேட்டர் நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பர்சனலா உங்களோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம அவங்க ஆர்சிபி விளையாண்டுருக்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எடுத்து பார்த்தாலே நல்லாவே தெரியுது ப்ரோ. அவங்க இல்ல இது ஏன் பர்சனல் சாய்ஸ் தான் நான் சொல்றேன். இல்ல அது நான் அக்செப்ட் பண்ணி இந்த விஷயத்த நான் பர்சனல் வீக் ஆஸ்பெக்டே தெரியல ப்ரோ. நானுமே என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஹோம் கிரவுண்ட்ல கொஞ்சம் வீக்கரா இருக்காங்கன்னு பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். 2 மேட்ச் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் என்னன்னா டாஸை தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சின்னசாமியில. ஸோ கம்ப்ளீட்டா இந்த டோர்னமெண்ட்டே ஆர்சிபி கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுறாங்க. ஓகே, நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் கண்டிப்பா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் வந்துட்டு ஆர்சிபி ஒரு 180க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க, இல்ல 170 175க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கும் போது அங்க வந்து இருங்க பாய் அப்படின்ட்டு ஒரு டெரிஃபிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. மைண்ட் ப்ளோயிங், ஒரு ஸ்ட்ராம் அடிச்சுட்டு போன மாதிரி, சின்னசாமியில வந்து அடிச்சுட்டு போன மாதிரி ஆடினாரு. ஸோ வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் யாரு? ரொமாரியோ ஷெப்பர்ட். அடுத்து வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். கடையில ஒருவேளை அந்த நோ பால் ஏதாவது கிளிக் ஆகி இருந்தது அப்படின்னா யாஷ் தயாலுக்கு தான் கொடுத்துருக்கணும். பட் ஓகே, கலீல் அஹ்மத் கரெக்ட், ப்ரோ சொன்னது கரெக்ட். இல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஏன்னு. ஏன்னா கலீல் அஹ்மதை போட்டு அடி 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 நீங்க சொன்ன மொமெண்ட், நீங்க சொன்னீங்களா மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், அவரை தான் முடிச்சு விட்டாங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வச்சு. வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், இது யாரு கொடுத்தீங்க? இல்ல நான் வீழ்வேன் தான் நான் ஜடேஜா பேட்டர் கொடுக்குறேன். ஏன்னா நம்பர் 4ல வந்து அப்படி ஒரு நாக் ஆடுவாரு நான் உண்மையா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அங்க வந்து ஒரு நல்ல சாலிடிட்டி அண்ட் அவரோட ப்ரூவ் பண்ணாரு அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நான் ஜடேஜா பேட்டர் கொடுக்குறேன் நம்பர் 4. ஓகே, அக்செப்டபிள். நான் வேலை சொல்ற மாதிரி இதை டோட்டல் ஆர்சிபி டீமுக்கும் கொடுத்துருவான். நிறைய பேர் அவங்க வீழ்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.
நான் வீழ்வேன் என்று நினைத்தேன் அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரி ஒரு 6 டீம் காத்திருந்தது ஆர்சிபியோட தோல்விக்காக. அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரி எல்லாரும் திடீர்னு டீம்ஸ் எல்லாம் மாறி சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ட்டு அகைன் வந்து டேபிள் டாப்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆர்சிபி டோட்டல் டீம் கொடுத்துட்றேன். இன்னைக்கு வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் டேபிள்ல பார்த்தோம்னா ஒரு வலுவான சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலி எப்படி ஆர்சிபி வந்து டாப்ல வந்து ராஜா பகூத் மாதிரி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி ரஹ்மான் டிவிலியர்ஸ் ராஜா பகூத் மாதிரி டாப்ல வந்து ப்ரெடிக்ஷன்ல வந்து உட்காந்தாச்சு. எங்கேயோ கடந்தேன் ஏதோ ஒரு மூலையில வந்து வின் பண்ற மாதிரி இருந்தாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் prediction race ல இந்த இல்ல. சண்டை ஒரு சண்டை போட்டீங்கல்ல, அந்த சண்டைக்கு அப்புறம் ஏதோ நடக்குது என்னன்னு தெரியல. அதான் நேத்தையோட பாயிண்ட்ஸ் வரையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்மித்தியன் 29 பாயிண்ட்ஸ், வெல் பிரசன்ட் 24 பாயிண்ட்ஸ், ரஹ்மான் டிவிலியர்ஸ் 24 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேருமே வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து எப்பவும் போல ஆர்சிபி சப்போர்ட் பண்ணி 29 + 1 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்மித்தியன் 29 பாயிண்ட்ஸ், வெல் பிரசன்ட் 24 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறதே 6-7 கேம்ஸ் தான் இருக்கு. சோ நான் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ரேஸ் அக்செப்டட். நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல ஒரு ஃபாலோவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல, ரொம்ப க்ளோஸா நோட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து 2 things happening, ஆர்சிபி அண்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ் போத் ஆன் டாப் ஆஃப் த பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோட ஒரு டவுன்ஃபாலுக்கு என்ன ரீசன்னா, நான் வந்து மிராக்கிள்ஸ் எல்லா மேட்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அதுதான் பெரிய டவுன்ஃபாலா இருக்கு. ஸ்ட்ராங் டீம்ஸே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும். மக்களே அது இல்ல, அதான் நான் மக்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். மக்களே, அதாவது வந்து ரஹ்மான் ப்ரோ சொன்ன மாதிரி, வேல் ப்ரோ சொன்ன மாதிரியுமே வந்து ஜிடி ஆர்சிபி 2 டீமுமே வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் குவாலிஃபைங், பெட்டர் டீம் டு குவாலிஃபை, எல்லாமே அக்செப்டட் தான். ஆனா நான் சொன்ன கண்ணோட்டம் என்னன்னா, எனக்கு பர்சனலி யார் வந்து வரணும்னு ஆசை, எனக்கு பர்சனலி என்னென்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்கும் நான் இப்பயும் நம்புறேன். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொன்னேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. செகண்ட், ரோஹித் சர்மா தலையாட்டுவார்ல அந்த ஃபீல்டிங். அதே மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் ப்ரெடிக்ஷனுமே வந்து நான் விட போறதா கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு திரும்ப டாப் ஆஃப் தி டேபிள் பிடிக்கிறோம். ஓகே, சரி, ஓகே. நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு மேட்ச் வந்து கேகேஆர் vs ஆர்ஆர், பிபிகேஎஸ் vs எல்எஸ்ஜி. இதுல வந்து யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. கேகேஆர் தான். ஏன்னா ஆர்ஆர் கண்டிப்பா வீக்கரா தான் இருக்காங்க. மாதிரி அது இல்லாம அவங்க பிளேயர்ஸ் விட்டு வெளில போயிட்டாங்க. இப்ப நீ கேட்கலாம் திரும்பி அந்த மாதிரி, அதெல்லாம் நான் பிலீவ் பண்ணல. எனக்கு என்னன்னா கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா இன்னுமே அந்த மேல கொஞ்சம் அலைவா இருக்கும். ஏன்னா அவங்கதான் டோர்னமெண்ட் இன்னும் அலைவா இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிளஸ் அப்புறம் செகண்ட் மேட்ச் நான் பிபிகேஎஸ் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா பிபிகேஎஸ் கம்பேரிட்டிவ்லி எனக்கு பிபிகேஎஸ் கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்காங்க. நான் அதனால இது ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேவரட்டிசம் வச்சு நான் பிபிகேஎஸ்க்கு சொல்றேன். எல்எஸ்ஜி எனக்கு அவ்வளவா பிடிக்கல ஆக்சுவலா. ஓகே, அதேதான் என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டெஃபினட் ஃபேவரட்ஸ் ஃபார் ஈவினிங் கேம். நைட் வந்து நம்ம டீமை விட்டு கொடுக்க முடியுமா? பஞ்சாப் தான் ஆப்வியஸ்லி. என்ன பொறுத்த வரையுமே கேகேஆர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் தான் டெஃபினெட்லி ஆன் பேப்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்லயும் அவங்க வந்து நீங்க 2 பேரும் இப்போ இப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா நான் எங்க இருந்து அலைவ் ஆறது? ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர், செகண்ட் மேட்ச் பிபிகேஎஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து வின்னிங் மொமெண்டம் இருக்கு பிபிகேஎஸ். அதே மாதிரி கேகேஆர் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. சோ அவங்க தான். விஜய், நீங்க சொல்லுங்க, நாளைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பா? ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் அட்வான்டேஜ் இருக்கு. பட் நீங்க 3 பேர் கேகேஆர் சொல்லிட்டீங்க. நானும் கேகேஆர் சொன்னா நல்லா இருக்காது. அதுக்காக ஆர்ஆர், அதுக்காக மட்டுமே. ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் ஆக்சுவலா ஃபெயில் ஆயிட்டே இருந்தேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே பார்க்கலாம் என்னன்னு. நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச் கண்டிப்பா பஞ்சாப் தான், நோ டவுட். ஓகே, வித் தட் நோட் we come to a conclusion of today's video. தேங்க்ஸ் விஜி ஃபார் ஜாயினிங் டுடே. ஒரு ஆர்சிபி ஃபேனை வந்து இன்வைட் பண்ணணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அதுவும் வந்து ஒரு கேர்ள் ஃபேனை இன்வைட் பண்ணணும்ட்டு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லா பாய்ஸாவே பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ஒரு கேர்ள் ஃபேனை இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ வந்து உங்களை இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ, நல்ல தாட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஆமா, கொஞ்சம் மெச்சூர்டாவே பேசினாங்க ஆக்சுவலா. நான் கூட ஆர்சிபி ஃபேன்ஸ்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓகே மெச்சூர்டாவே பேசினாங்க. அது கிரிக்கெட் நாலேஜ் பயங்கரமா இருந்தது. அக்செப்டபிள். Thank you so much. So with that note we come to the conclusion of today's video. நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அகைன் வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் and RCB is on top of the table. திருப்பி நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்லுவேன். நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 போஸ்ட் போடுவேன். சோ அதெல்லாம் நீங்க தாங்கிக்கணும் தான். சோ நாளைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. we'll keep this going. சோ வந்து நாளைக்கு மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். until then bye from ரஹ்மான் டிவிலியர்ஸ், வேல் பிரஜன், ஸ்மித்தியன்
அண்ட் அவர் கெஸ்ட் விஜி. பாய். ஓகே பாய், தேங்க்யூ. Guys.